அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முன்பு ஒரு காலத்தில் இரண்டு மனிதர்கள், ஒருத்தர் நிலத்தை விற்கின்றார், இன்னொருவர் நிலத்தை வாங்குகின்றார். ஒப்பந்தம் முடிந்து விட்டது, நிலம் கொடுக்கப்பட்டு விட்டது, சம்பந்தப்பட்டவர் அதை வாங்கி கொண்டார். கொஞ்ச நாள் கழித்து அந்த இடத்துல ஒரு தங்க புதையலை பார்த்த உடனே இவருக்கு ஆச்சரியம். சரி, இதை நாம் போய் வாங்கியவர்கிட்ட நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த தங்க புதையலை எடுத்துகிட்டு யார்கிட்ட இடம் வாங்கினாரோ அவர்கிட்ட வந்துட்டார். வந்து, உங்கள் இடத்துல தங்க புதையல் இருந்துச்சு, அதை கொடுக்க வந்திருக்கேன். நான் உங்கள்கிட்ட இருந்து இடத்த மட்டும்தான் வாங்கினேன், தங்கத்தை வாங்கவில்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சரி, இடத்த விற்றவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்களுக்கு நான் இடத்தை கொடுத்து விட்டேன், இந்த தங்கமும் இடமும் உங்களது தான், அது உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ரெண்டு பேருனுடைய நேர்மை அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிவிட்டது. இவர் தங்கத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லி இடத்த கொடுத்தவர் மறுக்கிறார். இடத்த வாங்கினவர் இது உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அது மீண்டும் அவர் வற்புறுத்தி கொடுக்கின்றார். பிரச்சனை அது ஒரு விதமாக போய் கடைசியில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மூன்றாவது மனிதன் கொஞ்சம் அது சம்பந்தமாக தீர்ப்பு வழங்குவதற்கு அவர்கிட்ட போகிறாங்க. அந்த மூணாவது மனிதர்கிட்ட போன உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அந்த மூணாவது மனிதர் சொன்னார், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் பார்த்து கேட்குறாங்க. ஆம், இருக்கின்றது, எனக்கு ஆண் பிள்ளை இருக்குது என்று ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு பெண் பிள்ளை இருக்கின்றது இன்னொருத்தர் சொல்கிறார். அப்படியா, ரெண்டு பேருக்கும் திருமணம் முடித்து கொடுங்கள், அந்த திருமண செலவிற்கு திருமணத்திற்கு பின்பாக அவர்களுடைய செலவினங்களை இந்த தங்கத்திலிருந்து வந்த இந்த புதையலுடைய தங்கம் இருக்கின்றதல்லவா, அதை நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களுடைய திருமண செலவிற்காக அதை சதக்காவாக கொடுத்து விடுங்கள் என்று அழகான முறையில் அதற்கு தீர்ப்பு வழங்கிவிட்டார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமொழியிலே சொல்லி காட்டினார்கள். அற்புதமான இரண்டு பேர். அந்த இரண்டு பேருடைய நேர்மை அது இங்கு வெளிப்படுகின்றது. நல்ல முறையில் நமக்கு சொந்தமானதை மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் இந்த இடத்துல நம்மளை யோசிச்சு பாருங்களேன். இடம் நம்ம கைக்கு வந்திருக்கு, அதில் தங்க புதையல் இருந்தால் இது என்னுடைய இடம், இது எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி நம்ம சொந்தம் கொண்டாடுவோம் அல்லவா? நாம் இடத்தை மட்டும்தான் வாங்கினோம், அதை விற்றவருக்கு தான் இந்த தங்க புதையல் சொந்தம் என்று அதை மீண்டும் கொடுக்கின்றார் என்று சொன்னார். இவர்களுடைய அந்த நேர்மையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதை இந்த நபிமொழியின் மூலமாக நமக்கு புரிய வருகின்றது. வாழ்க்கையில் எல்லா தருணத்திலும் நீதி நேர்மையோடு வாழ்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.